வணக்கம் நண்பர்களே. கரூரில் பெருந்துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள் தங்களுடைய சொந்த உறவுகளை இழந்து துக்கத்தில் இருக்கும் அந்த ரசிகர்களுக்காக நற்செய்திகள் என்றால் துக்கம் நிவர்த்தி அடையும் நற்செய்திகள். அந்த வகையில் இந்த பதிவில் நீங்கள் சோர்வாகவும் சோகமாகவும் உணரும்பொழுது அவருடைய போதனைகள் மற்றும் வாக்குறுதிகள் மூலம் உங்களுக்கு பலத்தையும் ஆறுதலையும் தருமாறு கடவுளிடம் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கடினமான நாளை அனுபவிப்பவர்களுக்காக நான் அளவில்லை என்றால், அல்லது என் ஆத்மா ஏழைகளுக்காக துக்கப்படவில்லை என்றால், நான் நன்மைக்காக காத்திருந்தேன் ஆனால் தீமை வந்தது, நான் வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன் ஆனால் இருள் வந்தது, என் உள்ளங்கள் கலக்கமடைந்து ஒருபோதும் அமைதியாக இல்லை, துன்ப நாட்கள் என்னை எதிர்கொள்கின்றன, நான் இருட்டில் நடக்கிறேன், சூரிய ஒளி இல்லாமல் நான் சபையில் எழுந்து கூக்குரலிடுகிறேன். இது போன்ற இந்த வசனங்களை வாசிப்பதன் மூலமாக நம்முடைய சோல் ஆன்மா சற்று பலமடையும், ஆறுதலான ஒரு மனநிலைக்கு செல்லும். இதுதான் என்னுடைய நோக்கம். கரூரில் இந்த பதிவை பார்க்கும் யாரும் கரூரில் இருக்கும் தங்கள் சொந்தங்களை இழந்து வாடும் அந்த தோழர்களுக்கு, விஜயின் ரசிகர்களுக்கு இதை பகிருங்கள். இது என்னுடைய சேனல் ப்ரொமோஷனோ வீடியோ ப்ரொமோஷனோ இல்லை. அந்த துக்கமானவர்கள் சற்று ஆறுதல் அடைந்தாலும் நமக்கு நன்மை. நன்றி.